ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது 2025ஆம் ஆண்டு, அதாவது புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது, என்னென்ன பலன்கள் உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்க போகுது, அதுவும் தனுசு ராசி என்பர்களுக்கு குறிப்பாக என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக ஒரு ஆண்டு பிறக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு அதோடு சேர்த்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளும் வந்து பிறக்கும். ஸோ தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இது போல் பல்வேறு விதமான கனவுகளோடு காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா சேமிக்கிறதுல சிறந்தவங்களாக இருப்பாங்க. பணம், காசு இதெல்லாம் சேமிக்கிறத விட நல்ல பெயரையும் வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 1வது இடத்துலையே பார்த்தீங்கன்னா புத்தாண்டானது பிறந்திருக்கு. அதாவது உங்கள் ராசியிலே தாங்க புத்தாண்டு பிறந்திருக்கு. அதனால் உங்களுடைய மனதில் சரி அப்படின்னு படக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்வீங்க. கெட்ட நண்பர்களை எல்லாத்தையும் அறவே வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. மேலும் இந்த ஆண்டு சனியினுடைய சஞ்சார நிலையானது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஸோ திடீர் யோகங்கள் எல்லாம் ஏற்படும். பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. இது மட்டும் இல்லாமல் புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. சொல்லப்போனால் எதையுமே சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த நாட்களில் வரும். நேர்மறை சிந்தனைகளை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய வீட்டில் கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது. மேலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீட்டாரோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய அன்பர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீங்க. சபைகளில் உங்களுக்கான முதல் மரியாதை கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லைங்க, வெளிவட்டாரத்துலேயும் புதுவிதமான அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு 8ல் நிற்கக்கூடிய நிலையில் புத்தாண்டு வந்து பிறந்திருக்கு. ஸோ இந்த தருணம் உடன் பிறந்தவர்களோட ஒரு மனஸ்தாபங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சொத்து விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சகோதரருக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. இல்லைனா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த புத்தாண்டினுடைய தொடக்கம் முதல், அதாவது 25/4/2025 4வது மாதத்துக்கு வரைக்குமே உங்கள் ராசிக்கு 10ல் தான் கேது பகவான் இருக்கிறாரு. மேலும் ராகு பார்த்திங்கன்னா 4வது வீட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் நீங்கள் அவதிக்குள்ளாவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் சம்பள பிரச்சனை, மறைமுக நெருக்கடிகள் இது எல்லாமே அப்பப்போ வந்துட்டு போகும். மேலும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குங்க. ஸோ தாயாருக்கு முதுகு தண்டுவடத்தில் வலி, தலை சுற்றல் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு போகும். கவனமாக அவங்கள வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்க்கரையோடு வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்கள வந்து சரி பண்ண முடியும். மேலும் இந்த காலகட்டத்தில் வாகனத்தை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது அலைபேசியை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே நேரம் மே மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு, அதாவது மே 26ல் இருந்து வருஷம் முடிகிற வரைக்குமே ராசிக்கு 9வது வீட்டில் தான் கேது பகவான் வந்து இருப்பார். இந்த டைமில் பிதுர் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதாவது முன்னோர் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக தந்தையாரோட உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மேலும் அவங்களுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள், மூட்டு வலி இது போலவே எல்லாம் வந்து செல்லும். குறிப்பாக தனுசு ராசி என்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்க வேண்டும். மே 26க்கு அப்புறமா வருஷம் முடிகிற வரைக்கும் கேது பகவான் 9ல் இருப்பார். அப்படின்றதுனால இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்.
ஆனால் ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ராகு 3வது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத பயம், படபடப்பு இது எல்லாத்தையுமே வந்து நீக்கி கொடுப்பாங்க. மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு. தள்ளிப்போன விஷயங்களை கூட இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று முடிக்க முடியும். இளைய சகோதரர் வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்க போகும். ஷேர் மூலமாக நல்ல ஒரு பணம் வரும். ஸோ இது போன்ற விஷயங்களில் நீங்கள் பணத்தை வந்து முதலீடு செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து 10/5/2025 வரைக்குமே உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் தான் குரு பகவான் வந்து இருக்க போகிறாரு. கண்டிப்பாக குரு பகவான் 6ல் இருக்கும் பொழுது வேலை சுமையை வந்து அதிகரித்து கொடுப்பாரு. ஆனால் வேலை அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படாதீங்க. வீணாக சந்தேகத்தால் நல்லவர்களுடைய நட்பையும் வந்து இழந்துடுவீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த நாட்களை வந்து எளிமையாக கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. பண பற்றாக்குறையை வந்து போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். முக்கியமாக உங்களுடைய சேமிப்புகளை கையாளும் பொழுது அலட்சியத்தை மட்டும் காட்டாதீங்க. வங்கி காசோலையில் முன்னாடியே வந்து கையொப்பம் மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா இதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டது அப்படின்னா உங்களால் சமாளிக்க முடியாது. மே 11க்கு அப்புறமா வருடம் முடிகிற வரைக்குமே குரு பகவான் 7வது இடத்துக்கு வந்து போய் அமர்ந்துடுவார். ஸோ குரு 7ல் உங்களை பார்க்கறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் இப்போ நீங்கள் வெளிப்படுத்தலாம். இதற்குரிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தள்ளி போன திருமண பாக்கியமானது கூடி வரத்துக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. மேலும் அடுத்தடுத்து உங்களுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளானது களை கட்டும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. விலையுயர்ந்த தங்க ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும். மனக்குழப்பம், சஞ்சலம் இது எல்லாமே வந்து நீங்கி ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நீங்கள் வந்து காணப்படுவீங்க. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வேலைக்கும் போகலாம். கட்டிட வேலைகளை வந்து தொடங்கணும், வீடு கட்ட போகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் வங்கியில் கடன் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். தொழில் செய்யக்கூடியவங்க, வெளி வட்டாரங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் வந்து எதிர்த்து வந்தவங்க எல்லாத்தையுமே நண்பர்களாகவும் சொந்த பந்தங்களாகவும் நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட வந்திருக்கு. குறிப்பாக புதுசாக ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. பழைய சரக்குகளை எல்லாத்தையும் விற்று தீர்த்து புதுசாக நீங்கள் வந்து வாங்குவீங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கால் பதிக்கக்கூடிய தருணம். அதாவது இது போல் புதுசாக போகக்கூடியவங்க ஒரு அனுபவசாலிகள்கிட்ட ஆலோசனைகளை வாங்கிட்டு இதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. மேலும் கெமிக்கல், கமிஷன், வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் இதன் மூலமாக விற்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். நீவோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இது போல் இதிலாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அரசினுடைய கெடுபிடிகள் எல்லாமே தீர்ந்து பங்குதாரர்களுடைய துரோகங்களை எல்லாம் மறைந்து பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பக்கூடிய ஒரு ஆண்டு. நிறைய பாக்கிகள் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கலாம். அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் வந்து வசூல் பண்ணிவிடுவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய பதவி உயர்வு தற்போது வந்து கிடைக்க போகுது. ஸோ இதனால் உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட ஒரு சில நேரங்களில் நீங்கள் கோபப்பட்டாலுமே கூட முக்கியமாக உங்களையே நம்பி இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து செய்யணும். ஸோ உங்களுக்கான பொறுப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய சலுகைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கிறதுக்கு முன்னாடி வீணாக தயக்கம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து செய்யுங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு புதுசாக நபர்களோட உதவிகள் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த ஆண்டு தனுசு ராசி என்பர்களே புதுசாக சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா, தொழிலில் புதிய கிளைகள் வந்து தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடைய பெயரில் வந்து பதிவு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எது செஞ்சாலுமே சரி, நீங்கள் நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, புதுசாக ஏதாவது சொத்து வாங்கினாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது தனுசு ராசியை உடையவங்க ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய பேர்லையும், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய பேர்லையும் வாங்கிக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுடைய சமயோஜித புத்தியால் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்க்கலாம். முன்னேற்றம் காண வைப்பதற்கான இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்குங்க. மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு பௌர்ணமி தினங்களில் அபிராமி அந்தாதியை நீங்கள் படிச்சுட்டு அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க, சூப்பரான பலன் கிடைக்கும். அதே போல் சர்க்கரை பொங்கல் வந்து படைத்து குழந்தைகளுக்கு வந்து அன்னதானமாக வந்து கொடுங்க, வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். இந்த பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அடங்கிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா தினம்தோறுமே நம்மளுடைய சேனலை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். எனவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.